மும்பையில பாஜக ஜெயிச்சது அண்ணாமலைக்கு மிகப்பெரிய புகழை கொடுத்துருச்சு. மகாராஷ்டிரால உள்ளாட்சி தேர்தல் நடைபெற்றது. அதில் பெரும்பாலான மாநகராட்சிகளை பாஜக சிவசேனா கூட்டணி ஜெயிச்சிருச்சு. இது முக்கியமானது என்ன தெரியுமா? மும்பை தான். மும்பையுடைய மாநகராட்சியை கடந்த பல பல ஆண்டுகளா யார் வச்சிருந்தாங்க? சிவசேனா வச்சிருந்தாங்க. ஆனா இந்த தடவை பாஜக அணி ஜெயிச்சதுங்கிறது மிகப்பெரிய அளவுக்கான மகிழ்ச்சியை பாஜக கொடுத்துருச்சு. இதுல அண்ணாமலைக்கு என்ன ரோல் அப்படி நீங்க கேட்கலாம். உங்களுக்கு தெரியும், மிகப்பெரிய சர்ச்சையாச்சு. அண்ணாமலை எங்க பிரச்சாரத்துக்கு போனாரா? போகும்போது என்ன பேசிட்டாரு ஒரு பேட்டியில, மும்பை என்னங்க மகாராஷ்டிராவுக்கு மட்டுமா சொந்தம், அது உலகத்துக்கே சொந்தம் அப்படின்னு சொன்ன உடனேயே சிவசேனாக்காரங்க, அதாவது சிவசேனாங்கிற அலுவல் ரீதியான அபிஷியல் கட்சி இல்லாம சிவசேனாவுடைய உத்தவ் தாக்கரே உடைய கட்சி இருக்கு, அப்புறம் ராஜ் தாக்கருடைய கட்சி இருக்கு இல்லையா, இவங்கெல்லாம் சேர்ந்து கடுமையா அண்ணாமலை விமர்சிக்க துவங்கிட்டாங்க. என்னென்னவோ பேசிட்டாங்க. முக்கியமாக அண்ணாமலையா இல்ல ரசமலையா, அவங்க வரட்டும் பார்க்கலாம். சாம்னாங்கிற பத்திரிகை, அந்த பத்திரிகையில என்ன சொல்லிட்டாங்க, வந்து இறங்கட்டும், அண்ணாமலை பார்த்துக்கிறோம் அப்படின்லாம் சொல்லிட்டாங்க. அப்புறம் நம்ம அண்ணாமலை தமிழ்நாட்டுல வந்து நல்லா பேட்டி கொடுத்தாரு. என்ன பேட்டி கொடுத்தாரு? போகத்தான் போகிறேன், என்ன செஞ்சு பாருங்க அப்படின்னு சவால் விட்டாரு. ஆனா இது என்ன ஆகும்? மும்பைக்காரங்க எப்பவுமே சிவசேனாவுக்கு தானே ஆதரவா இருந்திருக்காங்க. இந்த சமயத்துல போய் அண்ணாமலை இந்த மாதிரி பேசிட்டாரே அப்படின்னு பாஜகவிலையும் நிறைய பேர் முணுமுணுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒருவேளை பாஜக கிடைக்க வேண்டிய ஓட்டுகள் எல்லாம் காங்கிரஸ் சிவசேனா கூட்டணிக்கு, இன்னொரு உத்தவ் தாக்கரே இவங்களுக்கு எல்லாம் போயிருமோ, இதன் மூலமாக பாஜக அணி தோத்துருமோ அப்படின்னு பாஜக நிறைய பேர் சிந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவ்வளவுதான், அண்ணாமலைக்கு கடந்த ஆண்டு பதவி பறிக்கப்பட்டது. தமிழக பாஜக தலைவர் பதவி பறிக்கப்பட்டது. இன்னும் ஒண்ணு கொடுக்கல. இனி அவ்வளவுதான் அப்படின்னு நிறைய பேர் நினைச்சாங்க. ஆனா என்ன ஆச்சுன்னா, அங்கே பாஜக ஜெயிச்சதன் மூலமாக அண்ணாமலைக்கு நல்ல பேராய் போயிடுச்சு. எப்படி ஜெயிச்சது அப்படின்னா, அவர் சொன்னார் இல்லையா, மும்பை என மகாராஷ்டிராவுக்கு சொந்தம், அது உலகத்துக்கு சொந்தம். ஏன் சொன்னார் அப்படின்னா, மும்பை மராட்டியர்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு சிவசேனா தொடர்ந்து சொல்லிட்டு வருது. இப்படி சொன்னதன் மூலமாக அது ஓட்டு கிடைச்சுன்னு நினைச்சாங்க. ஆனால் இந்த தேர்தலில், நடந்து முடிந்த உள்ளாட்சி தேர்தலில் தமிழர்கள் அதிகமா பாஜக அணிக்கு ஓட்டு போட்டாங்க. அது மட்டும் இல்லாம பீகாரி, அது ஒட்டி இருக்கின்ற கர்நாடக மாநிலத்தை சேர்ந்தவர்கள் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாம் பாஜக அணிக்கு போட்டுட்டாங்க. என்ன இப்படிப்பட்ட ஒரு மாற்றம் வந்துருச்சு அப்படின்னா, பாஜகவுக்கு சார்பா வந்துருச்சு. பாஜக அங்க தனியா ஜெயிக்கலைங்க. அங்கு ஏக்நாத் ஷிண்டேவுடைய சிவசேனா கட்சியோட சேர்ந்த ஜெயிச்சிருக்கு. அங்க கணிசமான இடங்கள் வேணும் அப்படின்னா 2 பேரும் கூட்டணி அமைச்சாதான் அங்கு மேயர் பதவி வர முடியும். அதனால இருந்தாலும் கூட பாஜக எவ்வளவு பெரிய வெற்றி பெற்றதற்கு கடுமையான பிரச்சாரம் தான் காரணம். அண்ணாமலை முக்கியமாக அது பங்கு வகிச்சிருக்காரு அப்படின்னு தேசிய அளவுல டெல்லியிலே அவர் ரொம்ப பேர் வாங்கிட்டாரு. ஆமா, இது எப்படிங்க தமிழ்நாட்டுக்கு உதவ போகுது அப்படின்னு நீங்க கேட்கலாம். அதுக்கு தான் இந்த வீடியோ, முக்கியமான வீடியோ. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கடந்த ஆண்டு தமிழ்நாடு பாஜக தலைவராக இருந்து அந்த பொறுப்பில் இருந்து அண்ணாமலை நீக்கப்பட்டார் இல்லையா. ஆனா அந்த சமயத்துல எல்லாரும் என்ன நினைச்சாங்க, அவருக்கு மத்தியில அமைச்சர் பொறுப்பு கொடுத்துருவாங்க, எம்பி பதவி கொடுத்துருவாங்க, இதெல்லாம் எதிர்பார்த்தாங்க. ஒண்ணுமே கொடுக்கல. ஓகே, அவருக்கு ஏதோ பாஜக வச்சிருக்காங்க அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க. அதிமுக கூட்டணிக்கு எதிராக அவர் செயல்படுவாரு, எடப்பாடி முதலமைச்சராவதை அண்ணாமலை விரும்ப மாட்டாரு, கொங்கு மண்டலத்துல யாரு தலைவர் அப்படின்னு எடப்பாடியும் அண்ணாமலையும் போட்டி போட்டுட்டு அங்கே செயல்பட்டு இருக்காங்க. நிறைய பேரு அண்ணாமலை பக்கம் இருக்காங்க, எடப்பாடி முன்னாள் முதலமைச்சர் அவர் ஒரு ஐக்கானா இருக்கிறாரு, அவங்க பக்கம் இருக்காங்க. முக்கியமாக கொங்கு வேளாளர் சமூக மக்கள் யார் பக்கம் இருப்பாங்க அப்படிங்கிற கேள்வி ரொம்ப அதிகமா வந்துருச்சு இல்லையா. ஆகல என்ன பண்ணலாம்? அந்த மாதிரி சமயத்துல எடப்பாடியே எதுக்குங்க அண்ணாமலை முதலமைச்சராக பாடுபடுவாரு இப்படிலாம் சொல்லிட்டு தான் இருந்தாங்க. அவர் கூட ஒரு 3 மாசம் முன்னால முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி தான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவர் யாருமே நம்பல, சொல்றதை நிறுத்திட்டார். இந்த தேர்தலில் என்ன செய்வார், அங்கு அதிமுக வெற்றிக்கு அவர் பாடுபடுவாரா அப்படி நிறைய சந்தேகம் வந்தது. இல்லைங்க, தனி கட்சி ஆரம்பிச்சிருவாரு, விஜய் அணியில சேர்ந்துருவாரு, அங்க அவர் நிறைய எம்எல்ஏக்கள் நிறுத்துவாரு, ஜெயிப்பாரு, அமைச்சராயிருவாரு இப்படி எல்லாம் சொன்னாங்க. தனி கட்சி ஆரம்பிக்கிறது சாதாரண விஷயமா அப்படின்னு அண்ணாமலையே கேலி பண்ணிட்டு போயிட்டாரு. அவரு நுணுக்கமா காய் நகர்த்திட்டு இருக்கிறார். என்ன அப்படின்னா, அதிமுக ரொம்ப அதிக இடங்களை நிற்காமல் இருப்பதற்கான சூழ்நிலை உருவாக்குவது. இப்போ டிடிவி தினகரன் ரொம்ப க்ளோஸா இருந்தார்ல, அவரும் உள்ள வரப்போறாரு அதிமுக கூட்டணியில. வந்தார்னா டிடிவி தினகரன் அப்படியே ஓட்டு வருமாங்கிறது சந்தேகம். இருந்தாலும் அவருக்குன்னு ஒரு பேர் இருக்கு, ஓட்டு வரும். ஆகிய அண்ணாமலை இருந்தாரு அப்படின்னா என்ன ஆகும்? அங்க தேர்தல் ஜெயிக்கலாம். எடப்பாடியுடைய அதிமுகவுடைய ஆதரவலியா தான் நின்று ஜெயிக்கணும்.
அப்படின்னு அண்ணாமலை நினைச்சு தேர்தலை நிக்க போறது இல்ல அப்படின்னு தகவல்களை கசி விட்டுட்டாரு. அவங்க நிக்காம போனா அண்ணாமலை என்ன பண்றது, அண்ணாமலை நிக்கிற அப்படின்னா எப்படி ஒரு புல்லு கிடைக்கும் அப்படின்னு நிறைய பேர் நினைச்சாங்க. ஏன்னா ஆனா அவருக்கு பிடிக்கல அதிமுகவுடைய ஓட்டு. அவர் இங்க நின்னாரு அப்படின்னா அவருக்கான ஓட்டு கொங்கு வேளாள சமூக மக்கள், அவருக்கு மிகப்பெரிய ஃபேன் பேஸ் இருக்கு, அதெல்லாம் வந்து சேர்ந்துரும். அதே மாதிரி அதிமுக காரங்களும் கட்சி பேதம் எல்லாம் இல்லாம எடப்பாடிக்கு அவரு எதிராக இருக்கிறாரோ இதெல்லாம் மறந்துட்டு அவருக்கு ஆதரவு கொடுப்பாங்க. ஆகையால் அவருக்கும் பல்லடமோ இல்ல அரவக்குறிச்சி ஏதோ ஒரு தொகுதி கரூரோ ஏதோ ஒண்ணு தயாரா இருக்கு. ஆனால் அவர் சென்னையில் இருக்க வேண்டும் அப்படின்னு அவருக்கு ஆதரவானவர்கள், அரசியல் விமர்சகர்கள், அரசியல் ஆலோசகர்கள் அவருக்கு சொல்றாங்க. ஏன்னா சென்னையை பொறுத்த வரைக்கும் நல்ல புல்லு கிடைக்கும். கடந்த சட்டப்பேரவை தேர்தலில் கூட டி நகர் தொகுதியில ரொம்ப குறைஞ்ச வாக்கு வித்தியாசத்துல திமுக ஜெயிச்சது. அதே மாதிரி மக்களவை தேர்தலில் கூட பாஜக நல்ல முன்னிலை பெற்றது. ஆகையால அண்ணாமலை டி நகர் தொகுதியில் நின்னாரு அப்படின்னா அதிமுக காரங்க ஓட்டு போடுவாங்க, பாஜக பேஸ் நிறைய இருக்கு. ஆகையால இதெல்லாம் ஓட்டு போட்டு ஜெயிச்சாங்க அப்படின்னா சென்னையை பாஜக தன்னுடைய ஒரு முக்கியமான தளமாக ஆக்கிக் கொள்ள முடியும். ஆகையால அவரு கொங்கு மண்டலத்துக்காரர் மாதிரி காட்டக்கூடாது, சென்னையில நிக்கிறோம், அவர் தமிழ்நாட்டுக்கே சொந்தம், அண்ணாமலையில அப்படின்னு அவருக்கு ஆதரவானவர்கள் அறிவுரை கொடுத்துட்டு இருக்காங்க. ஆகையால டி நகர் தொகுதியும் அவருக்கு ரிசர்வ் செய்யப்பட்டு வைக்கப்பட்டுள்ளதாக செய்திகள் கசிகின்றன. ஆகையால அண்ணாமலை தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு இருக்கு. என்ன சொல்றாங்க அப்படின்னா, போயிட்டு வாங்க, ஜெயிச்சு காமிங்க, எம்எல்ஏ ஆகலாம். வருகின்ற தேர்தலில் யாருக்கும் பெரும்பான்மை கிடைக்காது, அதிமுக ஆட்சி அமைந்தால் நீங்கள் அதில் அமைச்சராகலாம், ஏன் துணை முதலமைச்சராகலாம், அப்புறம் பிஜேபி அப்படி இப்படி பண்ணுது அப்படின்னா முதலமைச்சர் கூட ஆகலாம். இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு அவருக்கு. ஆகையில அவர் கொஞ்சம் சைலண்டா தான் பிளே பண்றாரு. சரி, இப்ப டெல்லி லெவலுக்கு நல்ல பேர் வந்துருச்சு, அவர் சொல்றதை கேட்பாங்க, நுணுக்கங்களா கேட்பாங்க. சைலண்டா இருந்தாலும் ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்த இருக்கிறதுனால சரி சென்னையில போட்டியிடலாம் அப்படின்னு நிலைமை வந்தது அப்படின்னா அவருக்கான வாய்ப்புகள் இருக்கு. அவர் பாருங்க, சென்னை இருக்கு, பல்லடம் இருக்கு, கரூர் இருக்கு, அரவக்குறிச்சி இருக்கு, பல இடங்கள்ல அவர் போட்டி போடுவதற்கான, சென்னைனா சென்னை தீரகல்ல, இது போட்டி போடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால அவர் போட்டி போட்டாலும் பரவாயில்ல அப்படின்னு எடப்பாடி நினைக்க ஆரம்பிச்சார். டிடிவியே உள்ள கூப்பிட்டு வர்றதுக்கு எடப்பாடி சம்மதிச்சவரு, அண்ணாமலைக்கு அவர் தடை போட போறாரு. டிடிவியை கூப்பிட்டுக்கிட்டு அந்த ஒரே மேடையில டிடிவியும் எடப்பாடி இருந்தான்னா பார்க்க கண்கொள்ளா காட்சி இருக்காதா? ஒரு மாசம் முன்னால தானே டிடிவி தினகரன் எடப்பாடியை துரோகிகளோட கூட்டணி கிடையாது, எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் வேட்பாளர் நிறுத்தினால் என்டிஏக்கு வர வாய்ப்பில்லைன்னு சொன்னவர் துரோகியாவது எதிரியாவது தேர்தல நாங்க ஜெயிக்கிறதாங்க முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டார்ல. அப்படி இருக்கும்போது அண்ணாமலையும் எடப்பாடியும் ஜெல்லாகமே போவாங்க, நல்லா தான் ஜெல்லாவாங்க, என்ன ஜெயிக்கணும் இல்ல. ஆகல ஜெயிக்கணுங்கிற ஆசையில் அண்ணாமலையின் வெற்றிக்கு கூட எடப்பாடி பாடுபட வாய்ப்பு இருக்கிறது. ஒட்டுமொத்தமா அங்கு அதிமுக பாஜக அணி ஓட்டுகளை அள்ளுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. சரி போனால் போகட்டும் என்று தீநகர் இடத்தை கூட அதிமுக பாஜகவுக்கு முக்கியமாக அண்ணாமலைக்கு விட்டு கொடுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஒரு பெரிய காய் நகரத்தில் வந்து வெற்றிகரமா நடந்திருக்குங்க. அவரு ஒரு முக்கியமான ஒரு அரசியல்வாதி, சிந்திக்கக்கூடிய அரசியல்வாதி, ரொம்ப ஒரு வித்தியாசமான கருத்துக்களை சொல்லி மக்களுடைய செல்வாக்கு அள்ளக்கூடியவர். அப்படிதான் போய் மும்பையில பேசினாரு. அத பாஜகவுக்கு ஆதரவா போனதெல்லாம் நல்ல பேர் வந்துருச்சு. தமிழ்நாட்டிலும் அவருக்கான வாய்ப்புகள் பிரகாசமா ஆகிவிட்டன. அண்ணாமலைக்கான வாய்ப்புகளை பற்றி நிச்சயமாக பாஜக அதிக அளவுக்கு சிந்தித்துக் கொண்டிருக்கிறது. அவருக்கு ஒரு வெயிட்டான போஸ்ட் காத்திருக்குங்க. நன்றி, வணக்கம்.